1,26,000 காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் 1 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அப்ப 17,000 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. இப்ப 17,000 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு? அந்த மாத்திரைங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க. அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி. இவர் வந்து கடலூர் மாவட்டத்துல அந்த கம்பெனி வச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில இந்த நிறுவனம் இருக்கு. அவர் தான் கூட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறாரு. தமிழிசை கிட்ட அவர் தான் கூட்டி கொண்டு போய் பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையை சந்திக்க வச்சிருக்காங்க. இப்ப இவங்க பேக் எண்ட்ல யார் இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு? இப்ப ஏற்கனவே V3 ஆன்லைன் மாதிரி 15 நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடி இருக்காங்க. அந்த V3 ஆன்லைன் டிவி மட்டும் 1000 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. 1000 கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க. இப்ப இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க. இந்த 17,000 கோடி ரூபாய் இப்ப அடிச்சுக்கிட்டு ஓடணும். அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. அடிக்க போறது யாரு? விஜயராகவன். இப்ப மாட்ட போறது யாரு? சத்யானந்துங்க. இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட எம்பின்னு சொல்லிக்கிறாரு ஒழிய இவருக்கு எந்த அதிகாரமும்